கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேடை கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பண்ணினோம். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பான அரசியலுக்கு மத்தியில் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அவர் சந்திச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் நான் சமீபத்தில் பார்த்தோம்னா NDA கூட்டணி விட்டு வெளியேறியிருந்தாங்க. ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் அந்த சந்திப்புன்னு சொன்னாலும் நயனா நாகேந்திரன் அவர் டெல்லி சென்றிருக்காங்க. என்ன அரசியல் நடந்து கொண்டு இருக்குங்க சார்? என்ன அரசியல்? அதிமுகவை அழிக்கிற அரசியல் தான். வேறண்டா அரசியல் இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னா, கேவலமான ஒரு அரசியலை அதிமுகவும் பாஜகவும் தமிழ் மண்ணில் அரங்கேற்றுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் தன்னலம் இல்லாத தலைவர்கள் அதிமுகவில் பற்றாக்குறை. சுயநல பெறுபவர்களும் காட்டி கொடுப்பவர்களும் கூட்டி கொடுப்பவர்களும் அதிகமாக அதிமுகவை ஆக்கிரமித்திருக்கிற காரணத்தால் அசிங்க பெறுவழிகள், அடாவடி பெறுவழிகள், கேவலமானவர்கள் இன்றைக்கு அரசியலில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி டெண்டர் மூலமாக இந்த முதலமைச்சர் பதவி எடுத்துட்டு டெண்டர் காலம் முடிஞ்சோடனே கொடுத்துட்டு போகணும். அதான முறை. டெண்டர் காலம் முடிஞ்சு போச்சு உனக்கு. இன்னும் நீ அது ஒரு நாடகத்தில் ராஜா வேஷம் போடுறான். ராஜா வேஷம் முடிஞ்சு நாடகம் முடிஞ்சுன்னா ராஜா வேஷத்தை கலைக்கணுமா இல்லையா? நீ ராஜா வேஷம் போட்டால் தானப்பா நீ இப்போ பிறவிலே ராஜாவா? 1 கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் சார். இன்னும் 1 கோடி தொண்டருக்கு இவருக்கு தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கான். கோட்டு தொண்டனும் பிரியாணி தொண்டனும் தூக்கி ஆடிக்கிட்டு இருக்காங்களே தவிர, இன்னைக்கு கூட ஊட்டியில் பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதிமுக அரசியலை பேசுறது. நன்றி உணர்ச்சி இல்லாத, விசுவாசம் இல்லாத, ஒரு உண்மை இல்லாத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது அதிமுக இருக்கக்கூடிய கூட்டம் தான். இவ்வளோ பெரிய கேவலமான கூட்டமாக இருக்கு. அரசியல் பண்ணலாம், ஆனால் இவ்வளவு அநாகரிக அரசியலை தமிழ்நாட்டில் பாஜக பண்ணுறான். நீங்கள் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்துகின்ற பொழுது ராஜீவ் காந்தி ஆனாலும், சோனியா காந்தி ஆனாலும், வாஜ்பாய் ஆனாலும், அத்வானி ஆனாலும் அனைவரும் போயஸ் கார்டனுக்கு தான் வந்தாங்க, சத்யா ஸ்டுடியோக்கு தான் வந்தாங்க, கலைஞரை தேடி கோபாலபுரம் வந்தார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை என்றாலும், சமாதானம் என்றாலும் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு கொத்தடிமையை கூப்பிட்டு ஒரு ஒன்று கொத்தடிமையாக தூக்கி செல்கிறார்கள் அதிமுகவுடைய தலைவர்கள் என்று சொல்லுவர்களை. காரணம் ஆளுமை இல்லை. புரட்சி தலைவி அம்மாவுக்கு விசுவாசமானவர்கள் அவர்கள், இல்லை புரட்சி தலைவருக்கு விசுவாசமானவர்கள் அவர்கள். புரட்சி தலைவர் இறந்தார். ஜானகி அம்மையார் அவர்கள் அரசியலில் ஒரு கவுன்சில் சீட்டு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க எம்ஜிஆர் காலத்தில். கொடிகட்டி பிறந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் அவர் மறைவுக்கு பின்னாடி ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் ஜானகி அம்மாவை முதலமைச்சராக வரணும், கட்சிக்கு தலைவராக வரணும் முடிவு பண்ணாங்க. அவங்க அரசியல் அதிகாரத்தில் ஒரு பீன் போஸ்ட் கூட ஜானகி அம்மா சிபாரிசு பண்ணதில்லை, அரசியலில் தலையிட்டதில்லை. ஆனால் தன்னுடைய கணவருடைய கட்சி நிலை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவரை தோக்கடிச்சிட்டாங்க. எம்ஜிஆரின் தொண்டன் அன்னைக்கு உண்மையிலே ஓட்டு போட்டிருந்தா யாருக்கு ஓட்டு போட்டுக்கணும்? ஜானகி அம்மாவுக்கு போட்டுக்கணும். அந்த கட்சி அப்படிதான் நன்றிக்கு இலக்கணம் இல்லாத கட்சியாக வந்துக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. ஜெயலலிதா அம்மாவுக்கு 27-28 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் ஜானகி அம்மாவே ஆண்டி வீட்டில் தூத்தாங்க. அவங்க அரசியல் அடாவடித்தனமோ அதிகார துஷ்பிரயோகமோ கவுன்சிட்டு கூட பண்ணலை.
சரி, இந்த அம்மா இந்த கட்சியை எம்ஜிஆர் அதை உணர்ந்துதான் ஜானகி அம்மா வந்து இரவோடு இரவாக தோல்வியை சந்தித்ததற்கு பின்பாக சின்னம்மா சசிகலாவை தான் கூப்பிட்டாங்க. இந்த அம்மாவை தான் கூப்பிட்டு இரவோட இரவா தேர்தல் ஆணையத்துக்கு உங்கள் வீட்டுக்கார நடராஜனை சொல்லி நீங்கள் அனுப்பிச்சிருங்க, இனி இவங்க நம்பி பிரயோஜனம் இல்லைவங்க, இனி ஒரு கவுன்சிலாக கூட ஆக்க மாட்டாங்க, கட்சியை இணைச்சிரும்னு சொல்லி கடிதத்தை கொடுத்து விட்டு என் வீட்டுக்கார் நடத்தின அதிமுக இருக்குன்னு சொல்லி ஒரே விசுவாசி ஜானகி அம்மா கட்சியை இணைச்சிட்டாங்க. இணைச்ச உடனே மீண்டும் இரட்டை இலையை துளிர்க்க விட்டு புரட்சி தலைவி அம்மா. எவ்வளவு கஷ்டம் நஷ்டம். அன்னைக்கு ஜானகி அம்மா அமைச்சரவையை எதிர்த்து திருநாவுக்கரசு கே சார் ஒரு 33 எம்எல்ஏ கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த காலத்திலேயே. ஆனால் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக கூவத்தூர்லேயே 2 நாள் நம்முடைய சின்னம்மா சசிகலா அவர்கள் தங்கி, அன்னைக்கு காபந்து முதலமைச்சர் வந்து எடப்பாடி இவர் தான், ஓ பன்னீர்செல்வம் தான், போலீஸ் துறை அவர் கையில் தான் இருந்துச்சு. கூவத்தூருக்கு போலீஸ் அனுப்பிச்சிட்டு எம்எல்ஏ கடத்திருக்கலாம்ல. இந்திய ராணுவத்தை இன்னைக்கு சுக்குநூறு அதிமுக ஆக்குற மோடி அமித்ஷா கொடுத்த கேட்குறேன், உன்னால ராணுவத்தை அனுப்பிச்சுட்டு 133 எம்எல்ஏ தூக்க முடிஞ்சா? அதான் ஆளுமைன்றது. எம்ஜிஆருக்கு இருந்த ஆளுமை, புரட்சி தலைவி அம்மாவுக்கு இருந்த ஆளுமை சசிகலாவுக்கு இருந்துச்சு. அவங்க மேலே கருத்து வேறுபாடு இருக்கா, விமர்சனங்கள் இருக்கா, குறைகள் இருக்கான்றது வேறு. நான் அதை பலமுறை பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அதிமுக சீரழிய நேரத்தில் இந்த அதிமுகவை காப்பாற்றுவதற்கு யார் இன்றைக்கு முயற்சி பண்றா? யாராவது விசுவாசமா இருக்கானா? அன்னைக்கு ஜானகி அம்மாவை தவிர இந்த கட்சி அணைக்கிறதுக்கு விசுவாசம் யாரும் இல்லை. அந்த அம்மா இரவோட இரவு விசுவாசமா கட்சியை உண்டாக்குனாங்க. அம்மா மறைவுக்கு பின்னாடி இவங்க 133 எம்எல்ஏக்களை கூவத்தூரில் கொண்டு போய் உட்கார வச்சு டெண்டர் எடுத்தாங்க. அவங்க செஞ்ச தப்பு விசுவாசமா இருந்திருக்கு. ஆனால் யார் விசுவாசமா இருக்க மாட்டா? அவங்களால உருவாக்கப்பட்டது இத்தனை அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். சின்னம்மாண்டாங்க, அம்மா இறந்த உடனே அம்மாண்டாங்க. இந்த ஊத்தவாய் உதயகுமார்லாம் குலதெய்வம்டா. அவெல்லாம் எதை அவன் நாக்கலாம் என்ன நாக்குன்னு நாக்கு அழிவு போகும். ஏண்டா குலதெய்வத்துக்கு போய் ஒரு அம்மாவை சொல்லலாமா? அப்படியே பார்த்தாலும் குல சாமின்னா குல தெய்வம்டா. இவெல்லாம் அந்த அரஜான் வயிறு பிழைப்பதற்காக என்ன வேணாலும் பேசுகிறான் நாய், திருட்டு போய் அவன். நீ இப்படி இந்த நிலைமையில பார்த்து போகும்போது அந்த அம்மா கட்சியை காப்பாற்றி ஆட்சியை கையில் கொடுத்துட்டு போனாங்க. இதை தவிர அவங்க செஞ்ச தப்பு என்னன்றத எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் பேசுறீங்க. எங்களுக்கு தெரிய நாட்டு மக்களுக்கு பொதுமக்களுக்கு என்னன்னா, அம்மா இறந்தாங்க, அம்மா இறந்தோடனே ஆட்சியை இவங்க காப்பாற்றி எடப்பாடி கையில் கொடுத்தாங்க. பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தினார். எந்த பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தினாரோ அவர்கிட்ட கூட்டு சேர்ந்து 4 வருஷம் அவர் தயவால் ஆட்சி நடத்தினார். அவங்க சிறையிலிருந்து வந்துட்டாங்க. நான் கேட்குற கேள்விக்கு அதிமுக உண்மையா இந்த ஜெயலலிதா அம்மா மேலே பற்று, எம்ஜிஆர் மேலே பற்றுக்கிற தொண்டை நான் கேட்குறேன். சசிகலா மேலே என்ன குற்றச்சாட்டு என்பதை எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் மக்கள் பயணத்தில் பேச தயாரா? எங்களுக்கு என்ன தெரியுது? ஒன்று முதலமைச்சர் ஆக்குனாங்கப்பா, அதான் எங்களுக்கு தெரியும். அப்போ முதலமைச்சர் பதவியாக்குனது தப்பா? 2 நாள் காத்து கிடந்து ஒன்று எம்எல்ஏ ஆக்குனது தப்பா? இப்படி ஒரு கேள்வி. இப்போ சரி, நீங்களா அதை நடத்தணும்ல கட்சியை. அவங்க சிறையிலேருந்து வந்து போன சட்டமன்ற தேர்தலில் நான் ஒதுங்கிக்கிறேன்ட்டாங்க. எப்படியாவது எம்ஜிஆர் கட்சி ஜெயிச்சா ரைட்டா, அம்மா கட்சி ஜெயிச்சா ரைட்டுன்னு ஒதுங்குறேன்ட்டாங்க. உன்னால் வெற்றி பெற முடிஞ்சா? கொண்டு போயிட்டு பிஜேபி கிட்ட காலில் அடவான வச்சுட்டீங்க. இப்போ ஒரு ஆண்மைத்தன்மை அல்லது ஆளுமை இல்லாத வீட்டுக்குள்ளதான் கண்டவெல்லாம் உள்ள பூர்வான் பஞ்சாயத்து பண்ணுவான். ஒரு ஸ்டெடியான வீட்டுக்குள்ள ஆண்மைத்தன்மையா ஆளுமை இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள யாரும் வந்து அடுத்து பஞ்சாயத்து பண்ண முடியாது. ஏன்னா அதிமுக விழுந்தெந்திரிச்சா அண்ணாமலை போய் டிடிவி தினகரன் வீட்டுக்கு போறேன்.
நைனா நேந்திரே எடப்பாடி வீட்டுக்கு போகிறாரு. இவங்க போய் செங்கோட்டையன் டெல்லி போகிறாரு. அமித்ஷா வைப்பாங்க. அமித்ஷாவோட அதிமுக உருவாக்குனாரு. மானங்கட்ட பெண்களா? ஏதாவது மான ரோசம் வெக்கம் சூடு சொரண இருக்காடா? அதிமுக அமித்ஷா கிரடா சம்பந்தம், பாஜக அதிமுக கிரடா சம்பந்தம். மக்கள் பார்க்காம இருப்பானா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நான் விலகிட்டேன்னு சொல்றேன். இப்போ என்ன மயிருக்கு கூட்டு சேர்ந்துருக்கு எடப்பாடியை கேட்பால மக்கள்? மக்கள் கேனப்பே கிருக்கு போய் நினைக்கிறியா? நான் என்ன கேட்குறேன், 2024 நாடாளுமன்றத்தில் பிஜேபி விட்டு விலகிட்டார். இப்போ சேர்றேன்ற, எதுக்கு சேர்ற? அன்னைக்கே விலகுனா இப்போ ஏன் சேர்ற? இதே கேள்விதான் சசிகலாவுக்கு. சசிகலா உனக்கு முதலமைச்சர் ஆகிட்டு போச்சுப்பா, ஜெயிலேருந்து வந்துச்சு, ஏன் பார்க்க மாட்டேன்ற? சொல்லு மக்களுக்கு, இந்த மாதிரி தப்பு பண்ணுச்சு சொல்லு. எதுவும் இல்லை. இப்போ இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தை, ஓபிஎஸ் மட்டும் சேர்த்துக்குருவோம். இப்போ இவ்வளோ பேரும் போகிறாங்கல்ல டெல்லி, நட்டா தமிழ்நாட்டில் அவர் நட்டா பேர்களை பாருங்க, தலைவன் ஒரு அவங்க இவருக்கு தூது அனுப்புகிறாராம். அண்ணாமலை டிடிவிக்கு தூது போகிறாராம். எடப்பாடி நான் டிடிவியை சேர்த்துக்கிற மாட்டேன், ஓபிஎஸ் வேணா சேர்த்துக்கிறேன், பிரிச்சு வச்சு அடிக்கிறான். நீங்கள் பாஜக நோக்கமே டிவைடட் ரூல்ஸ், பிரிச்சு வச்சு அடிக்கிறது. அதிமுகவை சாதி ரீதியாக பிரிக்கிறது. அப்படி சாதி ரீதியாக பிரிக்கும் போது கூட ஒரு சாதிக்காரே வலுவாயிடக்கூடாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வன்னியர் தப்போ சரியோ கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய ஆளை வந்துடக்கூடாது. அதுக்கு வேலுமணி தங்கமணி அண்ணாமலை ஒரு செக் வச்சுக்கிறது பிஜேபி வேலை. நல்லா கட்சியை வளவா கொண்டு போகணும் எடப்பாடி பழனிசாமி நினைச்சா அங்கே செங்கோட்டனை தூக்குறது. போய் நிர்மலா சீதாராமன் பாரு. நான் எடப்பாடியை மானங்கட்ட எடப்பாடியை கேட்குறேன், நான் கூட்டணியில் இருக்கும்போது எப்போ செங்கோட்டை நீங்கள் சந்திக்கிறேன்னு சொல்லி கூட்டணி விலகுன்னு சொல்லு. உங்கள் ரோசம் வெக்கம் சூடு கட்டவன் தான் அதிமுக தலைவைன்றதை பிஜேபி உணர்ந்துட்டாங்க. அதனால டெய்லி காலையில் எழுந்திரிச்சா அவங்கள கூப்பிட்றா அல்லது இங்கே வர்றாங்க, தூது அனுப்புகிறாங்க. டிடிவி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லாத, முதலமைச்சர் இல்லாத வேறு வேட்பாளராக போட்டால் நாங்கள் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அண்ணாமலை ஒரு தூதுவரா உங்களுக்கு? நீங்கள் ஒரு முடிவுக்கு வரல, துணைநலம். இவருக்கு டிடிவிக்கு யாரோ பொடி சாமியாரா, காஞ்சிபுரத்தில் மூக்குப்பிடி சாமியாரா, அழுக்கு சாமியார் இருக்கான் போலுக்கு, அவன் முதலமைச்சர் ஆயின்னு சொல்லிட்டேன். அவர் ஒரு நம்பிக்கையில் இருக்கார். நம்ம ஆள் ஓபிஎஸ் யாகம் வளர்த்துருக்காரு, யாகத்தில் சுக்கிரதிசை அவர் அடிக்குது, நீ முதலமைச்சர்னு சொல்லிட்டான். இப்படி ஆளாளுக்கு எடப்பாடிக்கு அசைக்கவே முடியாதுட்டான். ஆளாளுக்கு முதலமைச்சர் கடவுளை கற்பனை இல்லை. அதிமுக என்ற மிகப்பெரிய எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு திராவிட இயக்கத்துடைய இரும்பு கோட்டையை தகர்க்கிறாடா பிஜேபி. என்ன சொல்றேன், உங்களுக்கு அந்த திறமை இல்லைல. இப்ப சசிகலா முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு முன்பாக அம்மா இறந்தோடனே பொங்கல் வருது. அந்த பொங்கல் விழாவில் திவாகரும் சசிகலாவுடைய கணவன் நடராஜனும் பேசுறாங்க. பொங்கல் விழாவில் டெல்லியினுடைய கனவு, எங்க ஏகாதிபத்தியத்துடைய கனவை தமிழ்நாட்டில் பலிக்காது, எங்களை நீ அடிமையாக்க முடியாது. சரியாக அம்மா இறந்த பொங்கல் விழாவில் தஞ்சாவூரில் நடந்த பொங்கல் விழாவில் நடராஜன் பேசுறார், திவாகர் பேசியிருக்கார். பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக அழிக்கன்னு நினைச்சா தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிறத அழிச்சிருவோம் பேசினார் நடராஜன். அன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா. இன்னைக்கு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் அவங்க ஒன்றிய அரசை எதிர்க்க முடியாமல் இருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் கண்ணு புண்ணு கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையானு வாங்கி பாஜக அடிக்குது. பாஜக தான் அதிமுக அடிக்கிறது தொண்டை உணர்ந்துருக்கானா? நான் கேட்குறேன், தொண்டனை அதிமுக தொண்டனை ஏண்டாமட்டு அமைதியா இருக்க? இப்ப பெரியார் விமர்சனம் பண்ணா நான் பேசுறேன், எதிர்த்து கடுமையா தாக்குறேன். திராவிடத்தை எவனா விமர்சனம் பண்ணா பேசுறேன், எதிர்த்து பேசுறேன். நீங்க பார்த்தா வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டில் குக்குராம் நூற்றுக்கணக்கான ஃபோன் எனக்கு வருது. பரவாயில்ல, பெரியார் எதிர்த்து பேசுறத நீங்க கடுமையா பேசிருக்கீங்க, வாழ்த்துக்கள்றான். இஸ்லாமிய சகோதரத்துக்கு ஆதரவாக திருப்புறங்குன்ற விஷயத்தில் பேசினா குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக பேசு,
எதிர்த்து குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து பேசினா அந்த மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு உரிமைகளை பறிக்கும் போது நாம் அவர்களுக்காக குரல் கொடுத்தா ஆயிரக்கணக்கானவர் எனக்கு ஃபோனில் பேசுகிறார். அண்ணாவுக்காக அண்ணாமலை போன்றவர் அண்ணா விமர்சனம் பண்ணும்போது அண்ணாவுடைய கொள்கைகளை நம்ம எடுத்து பேசும்போது நூற்றுக்கணக்கானவர் ஃபோன் பண்ணுறாங்க. ஒன்றிய பாஜக அரசுடைய மக்களோட திட்டங்களை எதிர்த்து பேசினா நமக்கு ஃபோன் பண்ணுறான், வரவேற்கிறான், போராடம்லாம் வரவேற்பு கிடைக்குது. புரட்சி தலைவர் அம்மாவுக்காக பேசுகிற 1.5 கோடி தொண்டை இருக்குன்னு சொல்கிறான். எல்லாம் ஏமாத்து போய் ஒருத்தனாவது அம்மாவுக்காக பேசுகிறானா ஒரு தொண்டன் பேசுகிறானா? எல்லாம் ஓபிஎஸ்சி பின்னாடி பாதி பேர் போகிறேன், டிடிவி பின்னாடி போகிறேன், அங்கிட்டு போகிறேன், இங்கிட்டு போகிறேன். நம்பி உழைச்சதுக்கு அந்த அம்மாவுக்கு வந்த கெதி. அப்படிதான் 75 நாள் அவங்க அப்போலோ மருத்துவமனை இருக்கும்போது மருத்துவமனை உடைச்சு உள்ள போயிருப்பான்ல. அதான புரட்சி. போகல எவனா. இப்போ அந்த கட்சியை அழிக்கிறதுக்கு பார்க்குறான். அழிக்கிறது யாரை வச்சு அழிக்க பார்க்குறான்? ஓபிஎஸ்ஸை பிடிச்சி தர்ம யுத்தம் நடக்குறான். அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆடிட்டர் குருமூர்த்தின்னு சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டான் இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாத்துக்குமே ஆளுமை திறமை இல்லாதவர்கள் ஆண்மையற்றவர்கள் சொல்லிட்டான். அதையும் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க அங்கே. இப்போ கேவலமா இல்லை? இந்த அதிமுக அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் செங்கோட்டையை கூப்பிட்டு பேசுகிறான். யாரோ ஒன்று நான் ஜெயலலிதா அம்மாவுக்கு மகன் இருக்கு, அதை கூப்பிட்டு பேசுகிறேன். ரோட்டில் போகிறாள் ஜெயலலிதா அம்மாவை பேரை சொல்லி போகிற பைத்தியக்காரனை கூட கூப்பிட்டு டெல்லியில் அமித்ஷா உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். எவ்வளோ கேவலம் பாருங்க. யாரும் அந்த பொண்ணு யாரு? அந்த பெண்ணை என்னை பார்த்து அமித்ஷா பேசினாருன்னு சொல்கிறான் வெளியே. இப்படி அதிமுகவை அழிக்கிறதுக்கு யாரு கிடைச்சான்னு நினைக்கிறான். ஆனால் இது வரைக்கும் நான் தெரியாமல் கேட்குறேன், பகிரங்கமாக கேட்குறேன். சின்னம்மா சசிகலாட்ட டெல்லி தூது போகிறானா? இப்போ ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கேன்றான். சேர்த்துக்கிறது எடப்பாடி ஒத்துக்கிறாரு. எனக்கு கிடைச்ச தகவல். டிடிவி கூட கூட்டணி வச்சுக்கிறங்க, கட்சியில் சேர்க்க மாட்டேன், அது கூட ஒத்துக்கிறாரு. ஏன் சின்னம்மாவை கண்டு பயம்? ஏன் பிஜேபி அழுத்த மாட்டேன்றது? கேள்வி இதுதான். காரணம், இந்த இயக்கத்தை வலிமையாக சின்னம்மாவால் நடத்த முடியும். அவர் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் ஓபிஎஸ். அவரால் அடையாளம் காட்டப்படுறதா எடப்பாடி பழனிசாமி. எங்களை போன்றவர்கள் நாளைக்கு அடையாளம் காட்டி அதிமுகவை நடத்துக்கிட்ட சொல்லிட்டா அதிமுகவுக்கு எல்லாத்தையும் மீறி வெகுஜன பொதுமக்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உண்டு. அதிமுக நடத்த முடியும் இந்த அம்மானால. 33 ஆண்டுகள் அம்மாவோட இருந்தவர். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு விமர்சனம் இருக்கு, நான் அவங்க மேலே விமர்சனம் வச்சிருக்கேன். இப்போ நான் நாட்டின் நலன் கருதி, கட்சி நலன் கருதி, திராவிட இயக்கத்தின் நலன் கருதி என்ன சொல்லணும்னு கேட்டால், திமுகவுக்கு மாற்று அதிமுக தான். எழில் குஞ்சுலாம் எந்த காலத்தில் வர முடியாது. அதிமுகவுக்கு மாற்று திமுக தான். இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட இயக்க கருத்தியலை தன்னலம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், கருத்தியலை எதற்கும் அஞ்சாமல் எடுத்துச் செல்வதால் திராவிட இயக்கம் இன்றைக்கு இந்தியாவிலே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது பாஜக கருத்தியலை. அது மாதிரி ஒரு தலைமை அதிமுகவுக்கு வேணும்னா இப்ப பிரிச்சு வைக்கிறார். இப்ப எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்ற ஓபிஎஸ்க்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த பேட்டியில் உங்களை மட்டும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க. இதான் பாஜக வேலை. துண்டை உதறி போட்டு இப்போ ஒரு குரல் என்ன குரல்னு கேட்டால், அதிமுக வலிமையாக இருக்கணுன்ற குரல். சின்னம்மா சேர்க்கணும். அவர்னால தான் சின்னம்மாவை தர்ம யுத்தம் நடத்தினார். நீ தர்ம யுத்தம் நடத்தாட்டின்னு இவ்வளோ வினையே வந்திருக்காது. சின்னம்மாவை என்ன செஞ்சிருக்கணும்? நடராஜன் சொன்னதாக கேள்வி எனக்கு. சின்னம்மாவுடைய கணவர் ஓபிஎஸ் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், இங்கே அதுக்குள்ள உதயகுமார் மாதிரி ஆளுக ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சது போகமாடா. இவங்க போட்டு விடுற மண்ணை இவங்கெல்லாம் போட்டு விட்டே புலவர்கள் இல்லை, போட்டு விட்டே அடுத்தவனை கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்தே வந்தவங்க அமைச்சர். வேற என்ன அவனுக்குலாம் என்ன தகுதி இருக்கு? உதயகுமார் வேற என்ன தகுதி இருக்கு? ஆற்றல் இருக்கா? அறிவு இருக்கா? அழகு இருக்கா? பண்பு இருக்கா? நாயே இந்த கூட்டி கொடுக்குறது இங்கிட்டு போய் சொல்றது, அங்கிட்டு சொல்றது, போட்டு விடுறது, போட்டு ஊரிலே வந்தேன். இப்படி பயனால தான்
அம்மா ஸ்டாலினை பார்த்து சிரிக்கிறாருமா. சிரிச்சா என்ன? அவர் யார்? ஸ்டாலின் வந்து பாகிஸ்தான்காரர், இந்தியா பாகிஸ்தான் மாதிரியா? இந்த நாட்டில் தமிழினம் தலைநிற்பதற்காக போராடிய தலைவரின் மகன் இவர். அவசர நெருக்கடியின் போது சிறை சென்ற ஒரு மாவீரன் ஸ்டாலின். இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு மனுஷன் இல்லாட்டினா தமிழ்நாடு கேவலப்பட்டு போயிருக்கும். எம்ஜிஆரா கருணாநிதி ஆளுமை இருந்தது. எம்ஜிஆரா ஜெயலலிதாவா, கருணாநிதியா ஜெயலலிதாவா அப்படின்ற ஒரு ஆளுமைகளா இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டாலினை தவிர ஆளுமே இல்லைன்னு போச்சு. இன்னைக்கு அந்த மனுஷன் மட்டும் இல்லாட்டினா ஒட்டுமொத்த திராவிட இயக்கமே இன்னைக்கு சரிக்கு விழுந்துடும். சரியான நேரத்தில் அடையாளம் காட்டப்பட்ட தலைவன் நம்முடைய ஸ்டாலின். அதனால என்ன சொல்றேன், இன்னைக்கு சசிகலாவினால இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த முடியும்னு சொல்லிதான், இந்த இயக்கத்தை வலிமையாக நடத்திடுவார்னு சொல்லிதான். இன்னைக்கு அவங்க ஒரு ஐயரா மட்டும் பிறந்திருந்தா, ஒரு பிராமணா இருந்திருந்தா இந்த வழக்கு உடனே தீர்ப்பு வந்திருக்குமா? பலமுறை கேட்டுக்கிற ஒரு தஞ்சாவூர் கல்லராக அந்த அம்மாவும் பார்ப்பனத்தில் வடிவத்தில் மனுதர்மத்தில் அவர் சூத்திரச்சியா இருக்கிற காரணத்தினால தானே வழக்கை உடனே போட்டு கவர்னரை வரவிடாம சிறைக்கு அனுப்புனீங்க. இன்னைக்கு நீங்க ஓபிஎஸ் வளைக்கிறீங்க, டிடிவி வளைக்கிறீங்க, செங்கோட்டையனை வளைக்கிறீங்க, எடப்பாடியை தூக்குறீங்க. இதே மாதிரி சாதாரணமா சசிகலா உங்களால தூக்க முடியுதா? டெல்லிக்கு வான்னு சொல்ல முடியுதா? தூது அனுப்ப முடியுதா? ஆனா அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டா, எடப்பாடி இவ்வளவு செஞ்சும் எடப்பாடியை பத்தி அவங்க உண்மையை பேசினா தாங்க மாட்டேன். ஒரு வாரத்தை விடல. ஓபிஎஸ் துரோகத்தை பத்தி பேசினா ஒரு வாரத்தை விடல. யாரை பத்தி அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த பண்பு முதல் எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இது நீடிக்க கூடாது. இந்த இயக்கம் நல்லா இருக்குன்னா அம்மா நீங்க ஒழுக்கமா இவங்களை பத்திலாம் சொல்லாம இருக்கீங்க. ஆனா பிஜேபி இந்த இயக்கத்தை சின்னாபண்ணப்படுத்த பார்க்கிறான். 2026 தேர்தலில் அதிமுகவை இல்லாம ஆக்க நினைக்கிறான். ஆனா உங்களை மட்டும் ஓரம் கட்டுறான். நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, டிடிவிக்கு சொல்ல வர்றேன், நீங்க ஒருங்கிணைவோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க சின்னமாவோட ஒருங்கிணைங்க. உங்களுக்கு என்ன தனி கட்சி? அவங்களாட்ட உங்களுக்கு முகவரி உண்டா? டிடிவி யார்? மொழி போராட்டத்தில் போனவரா? இந்திய போராட்டத்தில் போனவரா? விலைவாசி போராட்டத்தில் போனவரா? உங்களுக்கு முகவரி அடையாளம் உங்களுக்கு சின்னமாதான். ஆனால் அவங்க தலைமைன்னு சொல்லிட்டு போங்க. ஓபிஎஸ் ஒருங்கிணைங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க போய் அவங்ககிட்ட ஒருங்கிணைங்க. இப்ப பிரிக்கிறா மறுபடியும் எடப்பாடி மறுபடியும் ஓபிஎஸ் மட்டும் அப்படி கூப்பிட்டால் போகக்கூடாது. போனா வரலாறு மன்னிக்காது. எல்லோரும் ஒருங்கிணைத்து அதிமுக உருவாகணும். இல்லையா தொண்டை அவங்கள ஏத்துக்கிற மாட்டான். வரலாறு மன்னிக்காது. அவங்க பொறுமையா இருக்காங்க. யாரை பத்தி இன்னும் அவங்க பேசல. அவங்க வாய் திறந்தா ஒரு நாள் தமிழ்நாட்டில் எடப்பாடி நடமாட முடியாது. அவங்க வாய் திறந்தா வேற எந்த தலைவனும் அதிமுக வெளியே தலகாட்ட முடியாது. அவங்க இன்னும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. பிஜேபி இன்னும் ஒரு சூத்திரச்சி வரக்கூடாதுல அவங்கள ஓரம் கட்டுறாங்க. வலுவான சூத்திரச்சி. வேட்டி கட்டின உங்களை பூரா சேலை கட்டினது மாதிரி அவன் நினைக்கிறான். பெண் உரிமை ஆண் உரிமை ரெண்டும் சமம் கருதுறேன் நான். ஆனால் அவன் மனு தர்மத்தில் பெண்களை சூத்திரச்சியாக கருதுகிறான், அனைத்து பார்ப்பன பெண்களையே. அதனால உங்களை கூட சேலை கட்டின பெண்களாக கருதுறான் எடப்பாடியே எல்லாத்தையும். ஆனால் வேட்டி கட்டின ஆம்பளைய சசிகலாவை கருதுறான். அதனால தான் சசிகலாவை உங்களை தூக்கி பந்தாடுற மாதிரி ஆட முடியல. ஆடலாம்ல. நைனா நாயங்கிற எடப்பாடியை சந்திக்கிற மாதிரியே சந்திக்க முடியல. அமித்ஷா உன்னைய கூப்பிடுற மாதிரி ஏன் கூப்பிட முடியல? மீண்டும் பெண்ணா டிடியை சேர்த்துக்குருவோம், ஓபியை சேர்த்துக்குருவோம். இந்த அம்மா மட்டும் வரக்கூடாது. காரணம், ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், 33 ஆண்டு காலம் அம்மாவோட இருந்தவர், இந்த இயக்கத்தை நடத்தி விடுவார். அவன் இயக்கம் வலுவாக அதிமுக பிஜேபி கருது அவங்கள பூரா சேகரம் பண்ணிக்கிறான். உங்க மூலமாக நீங்க பிரிஞ்சு கிட்டதான் 117 சீட்டு கேட்கிறாங்க. செங்கோட்டை நான் பார்த்துக்கிறேன், டிடிவி நான் பார்த்துக்கிறேன், சசிகலாவை நான் பார்த்துக்கிறேன், ஓபிஎஸ் நான் பார்த்துக்கிறேன், 117 கொடு. இல்லையா நீங்களா ஒன்றும் சேர்றீங்களா? சசிகலா இருக்கக்கூடாது, 50 கொடு.
அதுவும் கோயில் இருக்கிற இடங்கள்ல பூரா சீட்டு வேணுமா பாஜக டிமாண்ட் வச்சுருக்கான். திருப்பரங்குன்றம், மதுரை மத்திய மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, எங்கே இந்து கோயில் பெரிய ராமேஸ்வரம், ராமநாதபுரம், இந்த கோயில் ஸ்தலம் இருக்கிற சீட்டு பூரா அவனுக்கு வேணுமா. இதுக்கு தான் வர்றான். எப்படியாவது 25 சீட்டு பிடிச்சி உள்ளே போய் சீட்டில் உட்காந்துட்டா பார்க்கலாம்னு நினைக்கிறான். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கி திண்டுக்கல் சீனிவாசனை கொண்டிருக்காரு பாருங்க. அதிமுக எம்ஜிஆர் அழிக்க பார்த்தாராம். இப்படி ஆளுகளை வச்சுக்கிட்டு இவர் மந்திரியாக இருக்கா. திண்டுக்கல் சீனிவாசன், நத்த விசுவநாதன், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, கேடி ராஜேந்திர பாலாஜியில் மந்திரியாகிறதுக்கு தான் நைனா நாகேந்திரன், நட்டாவும் அமித்ஷாவும் துடிக்கிறாங்களாப்பா. உங்களை காலி பண்ணி உங்கள் முதுகுல ஏறி உங்கள் குதிரை ஏறி உங்களை சவாரி பண்ணி உங்களை காலி பண்ணிட்டு 2வது இடமா வரணும்னு நினைக்கிறான். ஏன் வலுவா நினைக்கிறவன் சசிகலா தலைமையில் உருவாகுங்கன்னு சொல்லலாம்ல. எடப்பாடி தலைமை வீக்கான தலைமை. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு, பணம் இருக்கு, வீக்கமாக தெரியுது. எடப்பாடி கோடியோடையோ கொள்ளையடிச்ச பணம் இருக்கு, பேஸ்மெண்ட் ஒன்றும் இல்லை. பிஜேபி தலைமை உணர்ந்துட்டான்பா. அவன் எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்திருக்கான், தெரிஞ்சுக்க. ஓபிஎஸ் பேஸ்மெண்ட்டா இல்லை, நல்லா இருக்கு பணம். டிடிவி பேஸ்மெண்ட் இல்லை, ஸ்ட்ராங் இல்லை. சசிகலா பேஸ்மெண்ட் இருக்கு. அப்போ பேஸ்மெண்ட் உருவானா எத்தனை பில்டிங் கட்ட முடியுது? உங்களை தகர்த்துடலாம். உங்களை தகர்க்க முடியாது. 4 ஆண்டு காலம் சிறைக்குள்ள இருந்துட்டு வெளியே வந்து நிற்கிறாங்கல்ல. உங்களை பூரா ஜெயில காமிச்சு புலி வருது மிரட்டியே காகித புலியை காமிச்சு பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். காகித புலிக்கு பயப்படுற கூட்டமாக இருக்கலடா மானங்கட்ட முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியா. நீங்களாம் ஒன்று சேர்ந்தது இயக்கம் இருக்கணும். அம்மாவுக்கு நீங்க உண்மையிலே விசுவாசியா இருந்தா எம்ஜிஆரின் பேரை சொல்வதற்கு இந்த அதிமுக தலைவர்களுக்கு தகுதி இருந்தால், அதிமுக தொண்டனை கேட்கிறேன், கருத்தொருவாடு 1000 இருக்கட்டும். சினிமாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவோம், விமர்சனம் பண்ணுவோம். அப்போ நீதி கேட்போம், நியாயம் கேட்போம், அது வேறு. ஆனால் அதிமுக கட்சி இருந்தால்தான் நீதி நியாயம் கேட்க முடியும். கட்சியை அழிக்க பார்க்குறாரு 2026. எல்லாரும் நாங்களெல்லாம் சரண்டர்னு சொல்லிட்டு சினிமா காலில் விழுந்துட்டு கட்சி நடத்த சொல்லுவோம். அப்போதான் இந்த கட்சி வலுவாகும். இல்லையா டெய்லி காலையில் டெல்லியிலேருந்து வருவான், உங்களை மிரட்டுவான். இவ்வளோ பெரிய கட்சியை வச்சுக்கிட்டு டெல்லிக்கு பயப்படலாமா? 1.5 கோடி தொண்டர்களை வைத்து கொண்டு பாஜகவுக்கு மிரளலாமா? அப்போ உங்கள்கிட்ட பேஸ் பண்ண காலி வீக். அதனால இன்றைக்கு அவன் அதிமுகவை பிரித்து ஆள்றதுக்கு தான் அண்ணாமலை டிடி வீட்டில் போய் விருந்து சாப்பிட்றது, எடப்பாடி வீட்டுக்கு நைனார் போகிறது, நட்டா தூது அனுப்புறது, அமித்ஷா டெல்லியிலேருந்து மிரட்டுறது, கூப்பிட்றது, அப்புறம் வர வைக்கிறது, செங்கோட்டையனை கூப்பிட்றது, மிரட்டுறது, இது எல்லா கூத்து நடக்கும். ஆளுமை மிக்க தலைவன் அதிமுக இல்லை. எங்களை போன்றவர்கள் ஆளுமை மிக்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை நடத்துகிறார். அங்கேயாவது வா, இன்னும் சின்னமா தலைமை ஏறுங்க. இல்லை எங்களை மாதிரி பிஜேபி தலைமையை கருத்தில் ரீதியாக எதிர்க்கக்கூடிய தலைமைக்கு பின்னாடி வா. உங்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு தகுதியும் இல்லை, யோக்கியம் இல்லாமல் போச்சுல. நாங்கள் அதான் எங்கள் கொடியில அண்ணாவின் படம். அண்ணா சொன்னார், என் வாழ்நாள் என் கண்டதும் கொண்டதும் உதய தலைவர் பெரியார் என்றார். அந்த பெரியார் அடையாளம் காட்டுற மாதிரி பெரியார் படம் போட்டிருக்கோம். வாங்க. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெல்லும். காரணம், நீங்க யாரும் ஆளுமையும் இல்லை, திமுகவை எதிர்ப்பிற்கு தகுதியும் இல்லாமல் யோக்கியம் இல்லாமல் போயிட்டீங்க. அதனாலதான் திராவிட கருத்தில் இன்னைக்கு வலுவாக திமுக கழகம் எடுத்து செல்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு, தலையுடைய வரமாட்டும் தமிழ்நாட்டை என்று பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக சுயநல போக்கோடு நடந்து கொள்கின்ற காரணத்தால் தான் அதிமுகவை அவன் அடித்து துவசம் பண்றான். இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கு உண்டு, ஒவ்வொரு ரோசமுள்ள தொண்டனுக்கு உண்டு. நான் சொன்ன கருத்தை பரிசீலனை செய்யுங்கள். வாருங்கள். நன்றி சார். நன்றி.